ரொம்ப நாள் ட்ரீம் ஆர்டர் ஒன்று போட்டுக்கிறாங்க, கும்படி பூண்டி. அதுவும் கும்படி பூண்டி ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கே நான் கஷ்டப்பட்டிருப்பேன். இன்றைக்கி என்னான்னு பார்த்தீங்கன்னா கும்படி பூண்டிக்கு 2 ஆர்டர் எடுத்துன்னு போகிறேங்க. ஐயா ஏதோ போட்டாங்கய்யா. இப்போ பாருங்கள், போட்டோவில் ஸ்கிப் ஆப்ஷன் எடுத்துன்னு வந்துட்டாங்க. செம்ம ஆப்ஷன், இதுதான் வேணும்ன்ட்டு நம்ம இது பண்ணியிருந்தோம். எத்தனை கிலோ? 180 மேலே இருக்குங்க. காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன கிழமை பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை. டேட்டை பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி காலையில் 10:51 தாங்க ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னும் பாரிஸுக்கு போகல, இதுக்கு மேலே தான் போக போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இன்னொன்று, நம்ம யூடியூப் சேனலுக்கு செகண்ட் பேமெண்ட்டு வரப்போகுதுங்க. அதுக்கான இதுவும் வந்துச்சு. என்னடா போட மாட்றானுங்க சிக்னலு. போட்டாங்க. 2வது பேமெண்ட்டு வரப்போகுதுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு $150 கிட்ட சேர்ந்துருக்குது நம்ம சேனலுக்கு. $150 அப்போனா எப்படா வரும் அப்படிலாம் இல்லை, இன்னும் சேர்த்து இருக்குது. ஏன்னா 12ஆம் தேதிக்கு வரைக்கும், 8லேருந்து 12ஆம் தேதிக்குள்ளே ஃப்ரீஸ் ஆகும். அது வரைக்கும் அமௌண்ட்டு ஏறினே தான் இருக்கும். இப்போ அதுக்கடுத்து போகிற இன்னும் ஒரு 10-11 நாள் இருக்குது. அந்த 11 நாளுக்கும் அமௌண்ட்டு ஏறின்னு தான் இருக்கும். இப்போ வரைக்கும் $150 வந்துச்சு. இது லாஸ்ட் மந்த்தே வர வேண்டியது. லாஸ்ட்டாக ஒரு $4 இல்லாமல் வராமல் இருந்துச்சு. இப்போ தான் ஏறிச்சு. அதனால் எனக்கு கொஞ்சம் சரியாக போட முடியல நடுவில். இப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டுனுக்கிறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. 2வது பேமெண்ட் வேறு. இன்னொன்று, நம்ம அண்ணன் நம்ம போட்டோர் ஓட்ட கற்றுக்கின ஃபிட்னஸ் விலாகர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் லாஸ்ட் போட்ட வீடியோவில் கொஞ்சம் வார்த்தையை விட்டுக்கிறாரு. அதனால் அவருக்கும் ரிப்ளை பண்ணுற மாரியும் பேசலாம். பார்ப்போம். நான் மெசேஜ் போட்டுக்கிறேன், அதுக்கு கமெண்ட்டுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னு பார்த்துட்டு நம்ம ரிப்ளை பண்ணுவோம். ஏன்னா அவர் நம்மளுக்கு ஏற்ற கரெக்டான ரெஸ்பாண்ட் பண்ணார்னா நம்ம அதுக்கேற்ற மாரி பேசுவோம். இல்லைன்னா அதுக்கு அவர் சொன்னதுக்கு ரிப்ளை பண்ணுற மாரி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா அவர் பேசுனதே தப்பு தான். நம்ம பண்ணுறது தப்பாக இருந்தாலும் வார்த்தை விடக்கூடாது. நம்ம யாருமே சீனில். இதில் வேறு அவர் என்ன சொல்கிறாரு, அவர் உழைப்பை திருடி நம்ம இதுவாக இருக்கிறோம் அதுமாரி சொல்கிறாரு. அது நான் கேட்காம விட்டேன்னா தப்பாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பெரிய யூடியூபராக இருந்தாலும் வார்த்தை விடக்கூடாது. சொல்கிறது அது ஒழுங்காக சொல்லி பார்க்கணும். எப்படியோ போட்டர் ஒன்றும் உங்கள் கம்பெனி கிடையாது, போட்டரே உங்கள் ஆஃபீஸு கிடையாது. அது பண்ணுறாங்கன்னா போட்டர் பண்ண போகிறாங்க. அதுக்கு நீங்கள் வார்த்தை விடக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் இதுவானது தான். நான் இதுமாரிலாம் பேசவே மாட்டேன். இருந்தாலும் அவருக்கு இதுமாரி தான் சொல்லிக்கிறேன். நான் வார்த்தை ரொம்ப விட்றீங்க பார்த்து அப்படி தான் சொல்லியிருப்பேன். அது என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். சரிங்களா? சரிங்க, போயிட்டு பாரிஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா நண்பர்களே? இன்றைக்கி நான் ஒரு வருஷம் கிட்ட ஓட்டுறேன்னா, ரொம்ப நாள் ட்ரீம் ஆர்டர் ஒன்று போட்டுக்கிறாங்க. ட்ரீம் ஆர்டர்னால் ரொம்ப நாள் நம்ம நினைவுக்கு சொல்லியிருப்பேன் நிறைய வாட்டி, இந்த இதுக்கு மட்டும் நான் போகலன்ட்டு. அதேமாரி அந்த லொக்கேஷனுக்கு ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க, கும்படி பூண்டி. அதுவும் கும்படி பூண்டி ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கே நான் கஷ்டப்பட்டிருப்பேன். இன்றைக்கி என்னான்னு பார்த்தீங்கன்னா கும்படி பூண்டிக்கு 2 ஆர்டர் எடுத்துன்னு போகிறேங்க. அதுவும் போட்டரில் 2 ஐடியில். இப்போது எப்படின்னா என்ன கதைன்னு பார்த்துக்குங்க. நம்ம பசங்க குரூப்பில் நிற்பேன்ல, அந்த பசங்க குரூப்பில் உக்காந்துக்கும் போது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் எப்பயுமே, நண்பர்களே கும்படி பூண்டிக்கு மட்டும் ஆர்டர் போட்டாங்கன்னா என்கிட்ட கொடுத்துருங்க, நான் போனோம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். அதேமாரி இன்றைக்கின்னு பார்த்து கும்படி பூண்டிக்கு ஆர்டர் போட்டாங்க.
₹591 அவர் எடுத்துட்டா போல். அவர் எடுத்துகிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாரு, தலை நீ போயிட்டு வா தலை அப்படின்ட்டு. இப்போ அந்த ஆர்டர் தான் எடுத்துட்டேன். சரி அப்படியே அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணும்போது இன்னொரு ஐடி இருக்குதுல்ல, அதில் ஆர்டர் வச்சுருந்துச்சு. அதில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ₹665 ஒரு ஆர்டர் எடுத்துட்டேன். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா உரகடம். சரி நம்ம நண்பர்கள் யாருன்னா போவாங்க அப்படின்ட்டு அந்த குரூப்லேயே யாருன்னா பார்த்தீங்கன்னா சேலை கோம்பேட்டை கிட்ட ஒருத்தர் ஆர்டர் எடுத்துருந்தார். சரி அவருக்கு என் ஐடியா கொடுத்து நீ எடுத்துன்னு போய் அந்த ₹600 ஆர்டரை சேலை அப்படியே இது பண்ணால் அது ஒரு ரவுண்டாக ஒரு 1000 கிட்ட போகும். ரவுண்டு பரவாயில்ல. எனக்கும் ஒரு இப்போ ₹1000 கிட்ட வந்துச்சா. கும்படி பூண்டி 2 கும்படி பூண்டி ₹1000. இன்னொன்று இந்த கும்படி பூண்டிலே ஒரு இது பிரச்சனை இருக்குது. பாட்ஸ் பின்னாடி வச்சுக்கிட்டு 2மே பைக்கு தான் ஆர்டர் தான். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா 40 கிலோவுக்கு ஒரு பாட்ஸை கொடுத்துட்டானுங்க. பாட்ஸு சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம எடுத்துன்னு போகிறதோட கொஞ்சம் சின்னது தான். ஆனால் பாட்ஸ் வெயிட்டு அவங்ககிட்ட கேட்டேன், தலை ரொம்ப வெயிட் ஆகுது எக்ஸ்ட்ரா. ஏன்னா இது ஒரு ஆர்டர் அமௌண்ட், இது 2 இதில் போட வேண்டியது, ஒன்றில் போட்டுக்கிறீங்க, அதுவும் பைக்கு போட்டுக்கிறீங்க, கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணுன்னா போங்க நான் ₹200 போட்டு தர சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. சந்தோஷம். அப்படி அந்த ஆர்டர் எடுத்துட்டேன். கும்படி பூண்டி 2 ஆர்டரு. இப்போ கும்படி பூண்டி ஏன்டா இப்போ போய்ட்டு ஆர்டர் கிடைக்காதுன்ட்டு எனக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம இது வரைக்கும் கும்படி பூண்டி போனது கிடையாதுல்ல, அதனால் கும்படி இன்றைக்கி எத்ததே லேட்டு தான். இருந்தாலும் கொஞ்சம் வெயிட்டான ஆர்டராக எடுத்துட்டேன். இன்றைக்கும் போகும்போது ₹1000 ஆர்டரோடு போகிறேன் பாரிஸ்லேருந்து. அதுதான் நம்ம அதுதான் சொல்கிறேன், நீங்கள் யாருன்னா பக்கத்தில் இருந்தாலும் பேசுங்க, அது நம்மளுக்கும் நல்லது தான். அதுக்கடுத்தது ஃபயர் குரூப்பு வந்து ஒன்று நம்ம அண்ணன் சாலமன்னனை வந்து ஷேர் பண்ணியிருந்தார். இது வந்து ஆஃப்லைன் ஆர்டர் குரூப்பான் பாரிஸில் மெயின் இது தான் ஆஃப்லைனுக்கு மெயின் குரூப்பான். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேன். அது எப்படின்னு தெரில, அது பார்க்கலாம். நான் அந்த குரூப்பையும் லிங்க் இருந்துச்சுன்னா போட்டு விட்றேன். இல்லை என்னையே ரிமூவ் பண்ணால் அந்த குரூப்பில் ஏன் ரிமூவ் பண்ணுவாங்களே தெரியாதான். ஒன்று மெசேஜ் மட்டும் அதிகமாக மெசேஜே பண்ணக்கூடாது. ஆர்டர் வரும்போது போடுவாங்க, அப்போ மட்டும் மெசேஜ் பண்ணால் போதுமா. மற்றபடி தேவையில்லாத நம்ம குரூப் மாரி மெசேஜ்லாம் பண்ணியிருந்தால் தூக்கிடுவாங்க நான் குரூப்பை விட்டு. அதுவும் பார்த்துங்க. முடிஞ்சால் அந்த குரூப் லிங்க்கு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம லாஸ்ட்டாக கும்மிடி பூண்டிக்கு இந்த வரைக்கும் வந்திருப்போம். இங்கேருந்து 14 கிலோமீட்டர் கும்மிடி பூண்டி. ஆமாம், இது வரைக்கும் வந்திருப்போங்க. ஆமாம், இங்கே தான் எங்கேயோ வந்திருப்பேன். இது வரைக்கும் வந்துட்டு இதுக்கடுத்தது ஆர்டர் எடுத்துருக்க மாட்டேன். சரி அதுதான் இங்கே ஆன் பண்ணி சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு. நம்மளுக்கு இன்னொரு சேலஞ்சு மாரி பண்ணலான்ட்டு ஒரு யோசனை இருக்குதுங்க. நம்ம பக்கெட் லிஸ்ட் சேலஞ்சு மாரி. இப்போ என்னோட ஒரு 100 ஆசைகள் கனவுகள் இருக்கும்ல, இப்போ அதுமாரி ஒரு சேலஞ்சு வந்து பண்ணலான்ட்டு நான் முடிவு பண்ணலான்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு தெரில. அது 2வது பேமெண்ட் வாங்கும் பார்த்தீங்களா, யூடியூப் பேமெண்ட்டு, அந்த வீட்லேயே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் சரிங்களா. ஏன்னா அது வந்து நான் கொஞ்சம் அதுக்கு இதெல்லாம் பண்ணோம், ஹோம் ஒர்க்லாம் பண்ணோம். ஹோம் ஒர்க்னால் என்னென்ன பண்ணலாம் எது அப்படின்ட்டு. இந்த 100 சேலஞ்சு வந்து நம்ம டே பை டே அந்த இன்ஸ்டாலேயும் அதை அப்டேட் பண்ணுவேன், 100 சேலஞ்சையும். இப்போ ஏன்னா மற்றவங்களாம் அமௌண்ட்டு சேலஞ்சு பண்ணுறாங்க, ஏதோ சேலஞ்ச் பண்ணுறாங்க. இந்த போட்டர் ஓட்டின்னு, ரேப்பிடோ ஓட்டு, ஸ்விக்கி ஓட்டின்னு எல்லாமே. இப்போ நம்ம அவங்கள மாரி பண்ணாமல் ஏதோ ஒரு புதுசாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கோசரம் தான் இந்த ஒரு சேலஞ்சு ஒன்று யோசிச்சுக்கிறேன். அது எப்படி வரோன்ட்டு தெரியல. உங்களோட சப்போர்ட்டில் கண்டிப்பாக நல்லா வரோன்ட்டு நினைக்கிறேன். அது நல்ல இது தான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே. என்னோடய 100 ஆசைகள், ஒரு ஆசை வந்து சும்மா சொல்கிறேன், ரஜினி சாரை கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அதுக்கடுத்தது 2வது ஆசை, எங்கள் அம்மா வந்து சசிகுமாரையும் விஜய் ஆண்டனி சாரையும் ரொம்ப பிடிக்கும். அவங்கள கூட்டின்னு போயிட்டு 2 பேரு கூடயும் ஃபோட்டோ எடுக்க வைக்கணும். இது வந்து 3 ஆசை இருக்குது. ஒன்று ரஜினி சாரை பார்க்கணும், எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும். அதான் ரஜினி சாரை பார்த்தாச்சு ஆல்ரெடி, ஜெயிலர் 2 ஷூட்டிங்லேயே பார்த்தாச்சு. இருந்தாலும் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அது ஒரு ஆசை. அது இல்லாமல் இன்னும் 2 ஆசை இருக்குதுன்னு சொன்னல, சசிகுமார் சாரையும் விஜய் ஆண்டனி சாரையும் அம்மா வந்து நிற்க வச்சு அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கணும். அதுக்கான எதனா இது பண்ணுற மாரி. அதுக்கடுத்தது இதெல்லாம் ஒரு 3. அதுக்கடுத்தது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 100 மரம் நடணும். அதுக்கடுத்தது ஒரு 100 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அதெல்லாம் ஒரு இதுவும் அது எல்லாமே ஒன்று. அதுக்கடுத்தது இந்த இடத்துக்கு ட்ரிப்பு போகணும்.
அதெல்லாம் நிறைய இருக்குதுல்ல, அதுமாரி 100 இது வந்து நான் லைன் பண்ணி எது அதில் ஒன்று நடந்தாலும் அதை டிக்கை அழிக்கணும். அழிச்சிட்டு அது ஒரு சேலஞ்சு மாரி பண்ணலான்ட்டு இருக்கிறேன். பார்ப்போம் அது எப்படி நடக்குது. அதுக்கு டைமிங் எப்படின்னு தெரில, ஏன்னா நம்ம நினைக்கிறது ரொம்ப பெரிய இதுவா, அது எப்படி நடக்கும்ன்ட்டு தெரியாது. அதனால் பார்ப்போம் அது எப்படி போகுதுன்ட்டு. கரெக்டாக இன்னும் ஒரு 11 கிலோமீட்டர் இருக்குது, 17 நிமிஷம் காட்டுது. பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. இதை பாருங்க, கும்மிடிப்பூண்டி கரெக்டாக 7 கிலோமீட்டர், விஜயவாடா 416 கிலோமீட்டர். ஃபஸ்ட் டைம் கும்மிடிப்பூண்டி வரோம். அதாங்க, அதான் கும்மிடிப்பூண்டி கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து ஏதோ பிரிட்ஜ் ஏறுற மாதிரி காட்டுது. பெட்ரோல் வேறு போடணுங்க. இதை பாருங்கள், கும்மிடிப்பூண்டி மெயின் இதுன்னு நினைக்கிறேன், மெயின் ரோடு. இது வரைக்கும் நான் வீடியோவில் காட்டாதனால தான் சரி இங்கேருந்து ஆன் பண்ண போகிறேன். சரிங்களா, தப்பாக நினச்சிக்காதீங்க, இதெல்லாம் நடா எப்படி காட்டுனுங்கிறேன்ட்டு. இல்லை, வராதவங்களுக்கு தெரியணுன்றதுக்கோசரம் நான் மோஸ்ட்லி ஒரு இடம் ஃபஸ்ட் டைம் போடுறேன்னா அது ஃபுல்லாக அந்த லொக்கேஷனை காட்டி தான் போடுவேன். ஏன்னா அப்போ தான் வரவங்களுக்கு எதனா ஐடியா கிடைக்கும். ஆனால் எனக்கு இப்படி லைட்டாக பார்த்தா ரெட் ஹில்ஸ் ஃபீலிங் வருது. ரெட் ஹில்ஸில் இப்படி தானே இருக்கும், அந்த பஸ் ஸ்டாண்டு இருக்குமே அந்த ரோடு. இன்னும் ஒரு 1.4 கிலோமீட்டருங்க. பின்னாடி இருக்கிற பாஸ் ஏறி விட்டுருலாம். அதுதானே ஃபஸ்ட்டு கொடுப்போம். நல்லா பண்ணுகிற கேப்ஸியா, நெல்லை அல்வா கடை தெரியுமா? நெல்லை கருப்பட்டி. ஆமாம், கருப்பட்டி காப்பி. போட்ட லொக்கேஷனில் தானே நான் இருக்க முடியும். நீங்களே பாருங்கள், நான் ஆப்பை கூட க்ளோஸ் பண்ணல. எப்படி இப்போ திருப்பி அந்த பிரிட்ஜு இறங்கி வந்தேன், இப்போ திருப்பி யூட்டர்ன் அடிச்சுன்னு வரணுன்றீங்களா? இல்லை, வண்டியில் பெட்ரோல் இல்லைண்ணா. நான் பெட்ரோல் போட்டுனே வரேன் நான் அப்படியே. ஏன்னு தெரியுமா, வண்டி ஆஃப் ஆகுது. இவ்வளோ தூரம் ஓட்டுன்னு வந்துட்டேன், இங்கே ஆஃப் ஆகுது. இப்போ பாரத்தில் போட்டுன்னு வந்துட்டு நீங்கள் சொல்கிறதுக்கு நான் வந்துடுறேன். சரிங்களா? சரிங்கண்ணா, நான் வந்துட்டு கால் பண்ணுறேன். நண்பர்களே, இப்போ எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டியில் தான் இன்னும் இருக்கிறேன். ஆட்டுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகலைங்க. லாஸ்ட்டாக சொன்னேன் பார்த்தீங்களா, வண்டி ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. சொன்னான்னு தெரில, அதோட வண்டி ஆன் ஆகலை. ரொம்ப வெறுப்பாயிட்டேன். ஒரு கரெக்டாக 2 மணிக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். 2:15 வந்திருப்பேன். இப்போ டைமை பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. வெறுப்பாகி போயிடுச்சு வண்டி ஆன் ஆகலைன்ட்டு. இப்போது பார்த்தீங்கன்னா 2 ஆர்டரையும் கொடுத்துட்டேன். எப்படா வண்டி ஆன் ஆகலைன்ட்டு 2 ஆர்டரையும் கொடுத்துட்டேன்னு கேட்குறீங்கன்னா, ஒன்று வந்து போட்டர் கொடுத்துட்டேன். அவருக்கு இதுமாரி கால் பண்ணி இதுமாரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வண்டியை இதுமாரி இது போட்டு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னேன். அவர் வந்து அது எப்படிப்பா நான் பண்ண முடியும், என்னால் பண்ண முடியாது, வேலையாகுது. இல்லைண்ணா, நான் க்ளோஸ் பண்ணலன்னா அமௌண்ட் உங்களுக்கு ஏறினுங்க, அதுக்கு நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு எடுத்தேன் பார்த்தீங்களா அவரு. இல்லைண்ணா, என்னால் இது பண்ண முடியல, கொஞ்சோண்டு பாருங்கண்ணா பண்ணுங்கண்ணா அப்படின்னா, சரி பண்ணுறேன்ட்டார் லாஸ்ட்டாக. அதுக்கடுத்தது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக அதுதான் ஃபஸ்ட்டு கொடுக்க வந்தேன். 700 ரூபா பேசின்னு வந்தேன் பாருங்கள். அந்த ஆர்டரு வந்து என்ன சொன்னார், பக்கத்தில் தான் இருக்குது,
அண்ணா கொஞ்சம் வந்து வாங்கிக்கண்ணா, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, தள்ளுன்னு வர முடியல, 40 கிலோ கிட்ட இருக்குதுன்னு. அவர் அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து வரணும், போட்ட அதெல்லாம் பார்த்து தானே வரணும். நீங்கள் என்னண்ணா இப்போ இங்கே வந்து இப்படி சொல்கிறீங்க? அண்ணா வண்டி ஆன் ஆகலைண்ணா, தள்ளுன்னு வர முடியாதுண்ணா, கொஞ்சோண்டு பார்த்துண்ணா பண்ணுங்கண்ணா அப்படின்னா, அதெல்லாம் உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னாரா. டப்புன்ட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டேன். ஃபோனை கட் பண்ணிட்டு 2-3 வாட்டி ரிங் அடிச்சிச்சு, எடுக்கவே இல்லை. நான் ஃபோனை எடுக்காமல் விட்டுட்டு அப்படியே அமைதியாக இருந்தேன். என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா, சரி லாஸ்ட்டாக திருப்பி கால் பண்ணார். அப்புறமா எடுத்தேன். என்னண்ணா சொன்னீங்க? ஆமாப்பா தப்பு உங்கள் மேலே தான்ப்பா அப்படின்னாரா. நான் வண்டி நாங்கள் வேணும்ட்டாண்ணா வண்டி ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆர்டர் கொடுக்கக்கூடாதுன்ட்டு என்னென்னு இருப்போம். வண்டி இதுமாரி ஆயிடுச்சுன்னா ஆஃப் ஆகிடுச்சு, ஆன் ஆக மாட்டுது, மெக்கானிக் செட்டில் தான் குத்துக்கிறேன், அவங்களே முடியாது நிற்கிறாங்க, கொஞ்சம் பாருங்கண்ணா அப்படின்னு. இருப்பா சரி நான் பார்க்குறேன் அப்படி இப்படின்னாரு. அதுக்கடுத்து கடையில் இருக்கிற ஒரு ஆளை அமுச்சு விட்டு வாங்கினார். அந்த ஆர்டருக்கு வந்து 600 மாறிச்சு டப்புன்ட்டு. நான் சரி பரவாயில்ல வந்த வரைக்கும் லாபம்ன்ட்டு எடுத்துட்டேன். 700 எப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 ரூபா போட்டு விட்டாங்க ஃபஸ்ட் ஆர்டருக்கு. ரெண்டாவது ஆர்டருக்கு வந்து செகண்ட் ஆர்டருக்கு வந்து 750 ரூபா, ஏன்னா 40 கிலோ பாட்சுனால. ஐயா ஏதோ போட்டாங்கய்யா. எங்கே இருக்குது அது? எங்கே இருக்குது காட்டு பார்க்க? எடுக்கல ஏன் அவன் கட் பண்ணுறான்யா, ஃபேக் ஆர்டராக இருக்கும் போலயா. 2 வீலர் தான் எத்தானா நல்லாயிருக்கும் வண்டி. ஹலோ ஆனால் போர்ட்டர்லேருந்து கால் பண்ணுறேண்ணா. இப்போ ஒரு ஆர்டர் போட்டிங்க கன்ஃபார்ம் ஆண்ணா? சரி சரி நான் வந்து வாங்கிக்கிறேண்ணா. ஓ அப்படியா? சரி வா நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இரு நம்ம எங்கேயாவது சாப்பிட்டு நீ எங்கே வர? பார்த்தீங்களா நம்ம பின்னாடியே வந்துக்கிறான் காட்டு பூனை. நம்ம பையன் தான் ட்ரிப்புக்கெலாம் வந்திருப்பான்ல. அஃபீஸா பேர் AZIZ. ஆமாம் ஸ்பெல்லு எனக்கு வரல. ஆசிஸ்ன்னு வருமா? ஆசிஸ் பேர் கோபால் பேர் இது பண்ண ஞாபகம் இல்லை. நல்ல வேலைங்க 600 ஆர்டர் வந்துச்சுங்க. திருப்பியும் காட்டு பக்கம் போரூர் குத்துட்டு 3 போயிட்டு அதாங்க நிம்மதியாக போய் படுக்கலாங்க. வண்டி ரெடி பண்ணி கொடுத்தாங்களே பசங்க, வண்டி ரெடி பண்ணுறதுக்கு 100 ரூபா தாங்க வாங்கினாங்க. ஆனால் இதே நம்ம புதுப்பேட்டையில் இந்த வண்டியை ரெடி பண்ணுறது இதே தான் நான் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இது நடந்துக்குது. பார்த்தீங்கன்னா 300 ரூபா வாங்கினாங்க. அதனால் 100 ரூபா வாங்கினதுனால என்ன பண்ணேன், பசங்க ஜூஸு குடிக்கிறீங்களா, வெயில் பிச்சுக்கிச்சு, சட்டைக்கிட்டலாம் நஞ்சிச்சு. ஜூஸு வாங்கி கொடுத்து ஆரஞ்சு ஜூஸு தான், அதெல்லாம் காட்டல, என் கடையில் நின்னதே காட்டல. ஏன்னா எனக்கு வண்டி இதுவானோடனே மைண்டு கொஞ்சம் ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. அதனால் இது பண்ணல. டார்லிங் ஹோட்டல் அங்கே தாங்க, இந்த டார்லிங்கில் தான். அதாங்க இதுதான். எப்படியோ எடுத்தாச்சுங்க. ஆனால் 51 கிலோமீட்ரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக குத்துடலாம். நம்ம ஆள் வேறு கூட்டின்னு போனோம். அவருக்கு வேறு ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே ஆர்டர் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். 2 ஹவர் இருந்தேங்க. 2 ஹவரில் ஒரு ஐடியா ஆனில் தான் இருந்துச்சு. ஆனால் ஆர்டரை போடல. கரெக்டாக நான் சிட்கோ ஜேபிஎல் ப்ரோ கிட்டே கேட்டிருப்பேன், சிட்கோவில் போய்ட்டு வெயிட் பண்ணு ப்ரோ, அங்கே ஆர்டர் போடுவாங்கன்னு ஜேபிஎல் ப்ரோ சொன்னார். நான் சரி அந்த பக்கமாக போயின்னு இருந்தேன். ஆர்டர்
போடுவாங்கன்னு நினச்சினே போனேன். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது, போயிடலாம் அப்படின்ட்டு போயினே இருந்தேன். கரெக்டாக 600 போட்டாங்க. பின்னாடி கோபாலம் வந்தான். அவன் ஆட்டோ கிளிக்கரை ஆன்லேயே வச்சுன்ல போல், அவன் எடுக்க முடியல போல். நான் எடுத்துட்டேன். நானும் ஆட்டோ கிளிக்கர் ஆன்லேயே வச்சுன்ல, நானும் இப்போ ஆர்டரை பார்த்து தான் எடுத்தேன். பார்த்தா எந்த உக்காந்துச்சு. அவன் அதை தொட்டிருக்கணும்னு நினச்சிருப்பான். அதுக்குள்ளே நான் தூக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூட்டர் ஐடி தானே, நல்ல வேலை இந்த ஐடி ஆன் பண்ணேன். நான் காலையில் எடுத்துன்னு வந்த 2 ஐடியும் வந்து பைக்கு தான். தெய்வமே கண்ணாடியை பார்த்துன்னு இவ்வளோ ஏன்? ஏய் கோபால் ராணி பைத்தண்டா. ஏய் அதெல்லாம் கிடையாதுடா, நாடா நீ கோபாலாக்குறடா. இப்போ யார் பேரில் இருக்குது? ஃப்ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் போட்டு அது லாகின் பண்ணோண்டா. மைனஸில் இருந்தா இருக்காதுடா. நீ நாடா நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஆர்டரை எடுத்துன்னு போக முடியுமா பாடுறா, இல்லைண்ணா தரமாட்டான்ல. ஆமாம் பைக்கில் வா. என்ன பானிபூரி சமோசா சாப்பிட்டு போவோம் வா. காரக்குழம்பா? ம் பாரு இப்படியே சொல்லினே உக்காரு மகனா. 6-7 மணி ஆக போகுது பாரு. ஆ இல்லை எந்த பக்கம் போக போகிற இப்போ? 600 ரூபாய் ஆர்டர் ஏன்டா நீ? யோயோ என்னடா காட்டு பார்க்கணும். அது இல்லைடா, இப்போ ஆர்டர் கிடைக்கிறதே கஷ்டம் இங்கே. அதுக்கு வச்சுது ஆன்லைன் பேமெண்ட்டு அப்படி இப்படின்ற. அப்படி தர மாட்டாங்க. ஆன்லைன்லேயே உனக்கு நொட்டுவாங்க. அது என்ன சொன்னாங்க? அது கம்பெனி இதுவாக இருக்கும். நீ டப்புன்னு உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும். அதுமாரி என்னடா இப்படி அப்படின்னு. இதில் அடிக்கல, ஒன்றில் அடிக்கல, ஒன்றில். அதுதான் சொல்கிறேன். அப்படியே வா, அப்படியே சிப்கார்ட் போய்டு. நான் புல்லு. ஆமாம் அதே தான் நானும் பார்த்துன்னு வந்தேன். நீ எங்கே பார்த்த? நான் அங்கே நிற்கும் போது பார்த்துட்டியா? நீ ஃபோன் பண்ணினே இருந்தியாண்ணா? பண்ணல. யார்தோ 2 வாட்டி கால் வந்துச்சு, நான் எடுக்கவே இல்லை. அதாங்க கும்டி பூண்டியிலேருந்து வெற்றிகரமாக கிளம்புறேன். ஒரு ஆர்டர் எடுத்துன்னு இது போதும். ஒரு காயில் ஒரு 750, ஒரு 590. அதுக்கடுத்து இது ஒரு எங்கே பாருங்கள் பாட்சை ஏசி நினைக்கிறேன். அதுக்கடுத்து இது ஒரு 600 சில்லற. போதும் தானேங்க, டீசெண்ட்டு தான். இதுக்கு மேலே நம்மளுக்கு அதிகமாகலாம் கிடைக்க தேவையில்ல. நான் இது அதான் யூட்டர்ன் பண்ணி தான் போனோம். என்ன டீ குடிச்சிட்டு போகலாம்யா? வாயில் என்ன அடிக்க வச்சுன்னுக்கிறியா? வாயில் அடிக்க வச்சுன்னுக்கிறியாண்ணா? தெரிது எனக்கு தான் மாட்டுவன்ட்டு பார்த்துன்னுக்குறேன். பார்த்து எத்துன்னு போ, அப்படியே விட்டுரு. அது மேலே என்ன சாப்பிட்டு போகலான்னாலும் வேணான்ட்டு அந்த கோபால். சரிங்க, அப்படியே எடுத்துட்டேன். போகிற வரல என்ன இருந்தால் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? வெற்றிகரமாக கூண்டி பூண்டியில் எடுத்தாச்சு ஆர்டரை. அந்த பையனுக்கு பாருங்கள் 600 ரூபாய். நான் கண்டிப்பாக இதை பாருங்கள் 1800 வரைக்கும் வச்சுருந்தாங்க லாஸ்ட் வரைக்கும். இருந்தாலும் அப்படியே கரிச்சுன்னு வந்தேன் நான். அதுதான் என்னத்த சொல்கிறது, இங்கெல்லாம் ஆர்டரே கிடைக்காது. கிடைச்ச ஆர்டரை விட்டான். நண்பர்களே, கரெக்டாக போரூருக்கு வந்துட்டோம். இப்போ என்ன போரூருன்ற பாருங்க, மாதாவரம் அந்த இது வந்துட்ட போரூர் இது பைபாஸு. அதை எடுத்துட்டு இப்போ குரூப்பில் பார்க்குறேன். அந்த பையன் பார்த்தீங்களா, அசீஸு. அவன் பேர் எனக்கு வாயில் வராது, அசீஸு. கரெக்டாக அங்கே கும்மிடிப்பூண்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கே ஆர்டர் எடுத்துக்கிறாங்க சேட்பட்டுக்கு. நண்பர்களே,
கரெக்டாக எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி சரிதா டென்டல் காலேஜ் ஆண்ட இருக்கிறோம். இப்போ அண்ணன் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அவர் நேமை சொல்லக்கூடாதுன்ற மாரி ஏதோ போட்டுக்கிறாரு. அவர் கமெண்ட் பண்ணதே எனக்கு ரொம்ப புரிய மாட்டுது. அவர் அந்த வீடியோவில் போட்டதுக்கு ரிப்ளை பண்ணிக்கிறாரு 2 வாட்டி. ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு போட்டோன்னுமே ஒரு கொஞ்ச நேரத்துலேயே ரிப்ளை பண்ணிட்டாரு. இன்னொரு கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிறார் போல். அதுக்கடுத்தது ரிப்ளை பண்ணிக்கிறாரு. அது பேரை சொல்லக்கூடாதுன்றது மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு. பேரை சொல்லக்கூடாதா ஏதோ போட்டுக்கிறாரு. சரியா எனக்கு அது எப்படின்னா என்ன மீன் பண்ணாருன்னு தெரிய மாட்டுது. பார்ப்போம். அவர் இப்போ நைட்டு போய் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன் நைட்டுக்குள்ளே. அவர் என்ன ஏன்னா இப்போ வரைக்கும் அவர் பேர் இப்போ சொல்லலை. ஏன்னா அவர் எதுனா லீகல் வயசில் போவார் போலியே. நாங்களாம் அவ்வளோ பெரிய யூடியூபர் இல்லை. என் பேர் என்ன வேணால் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாரி ஏதோ சொல்லிக்கிறார் போல். பார்ப்போம். அவர் இப்போ இன்றைக்கி போயிட்டு ஈவினிங் ஏன்னா அவர் குருநாதர்ல, அவர்கிட்ட வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்திருக்கணும். அவர் விட்ட வார்த்தைக்கோசரம் தான். நீ டபுள் ஐடி இப்படி போயிட்டு நீ பேசு இது அதெல்லாம் சொல்கிறது வந்து எல்லாம் கரெக்டு. அது பண்ணால் நல்லது தான், நானே வர வைப்பேன். அதுக்கு முன்னாடி அந்த ஆம்பளை அந்த வார்த்தைலாம் விடுறது வந்து ரொம்ப தப்பு. அது பேசுறதுக்கு தான் நான் இப்போ அவருக்கு ரிப்ளைவே போடுறது. பார்ப்போம். அவர் திருப்பியும் நம்ம போடுவோம். இல்லைன்னா அவருக்கு நாளைக்கு வெயிட்டாக நான் ஒரு வீடியோ போட்டு அவரை க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். சரிங்களா? இது இருக்குது டார்லிங்கு குத்துட்டு வரேன். இந்த லேப்டாப்போட மதிப்பு பார்த்திங்கனாலே ஒரு 2 லட்ச ரூபா கிட்டே வருது. 2,60,000 என்ன லேப்டாப்பு இது? லினோவோ லீஜியன். சரிங்க, இது நான் குத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, குத்துட்டேன். நின்று பார்த்தேன் ஏதோ ஆர்டர் அடிக்குதான்னு பார்த்தேன். இப்படி போனோம். ஆம்பரம் போடுறாங்க பாருங்க. வீட்டு பக்கம் என்ன ஆர்டர் போடுவாங்கன்னு பார்த்துட்டா போட மாட்டுறாங்க. கரெக்டாக அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஒரு 400 ஆர்டர் போட்டாங்க, 300 ஆர்டர் போட்டாங்க. எதுவுமே செட் ஆகலை. என்ன ஆர்டர் போடாமல் பார்த்தா ஆர்டரே போடலங்க. பார்க்கும் 400 ஆர்டரு. இப்போன்னு பார்த்து பெரிய ஆர்டர். இப்போ பாருங்கள், போர்ட்டலில் ஸ்கிப் ஆப்ஷன் எடுத்துன்னு வந்துட்டாங்க. செம்ம ஆப்ஷன். இதுதான் வேணும்ன்ட்டு நம்ம இது பண்ணியிருந்தோம். எப்படியோ ஃபைனலாக அதையும் எடுத்துன்னு வந்துட்டாங்க போர்ட்டலில். நல்ல விஷயங்க. ஸ்கிப்பு தான். ஏன்னா அந்த சவுண்டை வச்சுன்னு காது கொய்யிந்து ஸ்கிப் ஆப்ஷன் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அழகாக ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். இன்னொன்று டைமுக்கு இன்னொரு ஆர்டரும் வெயிட் பண்ணுற ஒரு இதுவும் இருக்கும். ஸ்கிப் ஆப்ஷன் இல்லாமல் தான் ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. இப்போ அது குத்தோன்னே கொஞ்சம் நம்மளுக்கு நல்லதாக இருக்கும். நண்பர்களே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போது அங்கேருந்து வந்துனே இருந்தேன். கரெக்டாக இதுக்கு ஆர்டர் போட்டாங்க, புதுப்பேட்டுக்கு ஆர்டர் போட்டாங்க. சரி தூக்கிட்டேன். அடாடா பையன் விடுங்க, பரவாயில்ல, சின்ன பையன் கூட்டின்னு போயிருக்கலாம். புதுப்பேட்டைக்கு ஆர்டர் போட்டாங்க, தூக்கிட்டேன். 230 ரூபா எவ்வளோ காட்டுச்சு. சரி எடுத்துட்டேன். நண்பர்களே, கரெக்டாக புதுப்பேட்டைக்கு வந்துட்டேன். ஏன்டா பார்சலை காட்டலன்னு பார்த்தீங்கன்னா, பார்சல் ஸ்கூட்ரு ஆர்டர் தான், அதனால தான் காட்டல. இருந்தாலும் இறக்கும் போது அவங்கக்கிட்ட கொடுக்குறதையாவது காட்டுறேன். ஏன்னா எனக்கு ஆர்டர் சில ஆர்டர்லாம் குத்துதே காட்டவே இல்லை. எஸ்ஸம்மா இல்லையே. பார்த்துட்டாரா? பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம். அந்த வீட்டு பக்கத்தில் போட்டாங்க, எடுக்க வேண்டியதான். எத்தனை கிலோ?
சொல், நீ மனசாட்சியை தொட்டு சொல்லு, நான் எதுவும் கேட்க மாட்டேன். இல்லை நானே இப்போ பார்த்துட்டு எனக்கே ஒரு மாதிரி அவர் 12 கிலோ சொன்னாரியா? 12 கிலோ. ஆமாம், எனக்கு வச்சனே தெரியும். நான் போய் சொல்கிறீங்களான்னு கேட்டேன். அமௌண்ட் நீ தானே? அமௌண்ட் நீ தானே? அவங்க தான் 12 கிலோன்னு சொல்லி மனசாச்செல்லாம் போய் அதுதான் அந்த இன்வெஸ்டடு இது எத்தனை கிலோ பாரு அப்படின்னாரா? பாருன்னு தான் சொன்னேன் நான். நீ சொன்னதை தான் அப்படியே சொன்னேன். 180 மேலே இருக்கும்ண்ணா. அவ்வளோலாம் இருக்காதியா, 100லாம் இல்லையா, 40 இருக்கும்யா. ஆமாம், 40க்கு தான். 100லாம் இருந்துச்சுன்னா வண்டி அலாயம்யா. காலையில் தான் 40 கிலோ எடுத்துன்னு வந்தேன். இப்போ இது எவ்வளோ இருக்குன்றீங்க? 40 இருக்கும். ஏதோ விடு, நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். இது அவரையே கேட்போம். என்னண்ணா 12 கிலோ என்ன எத்தனை? நோ, அவரே தூக்கி பார்த்துட்டு இப்போ தான் செக் பண்ணால் 40 கிலோ காட்டுது. நீங்கள் இன்னும் 12 கிலோ ஏன்னா என்ன ஏமாத்தினுக்கிறீங்க? இதோ அவர்கிட்டே கொடுக்குறேன். இந்தாங்க பேசுங்க தலை. ஆ, எவ்வளோண்ணா அமௌண்ட்டு காமிச்சிது? 230. 230. ஓ பார்த்து போண்ணா அமௌண்ட்டு. சரியா கீழே அவர் கடைக்காரரே சொல்கிறாருண்ணா, அதெல்லாம் இருக்காது. 4 டைம் நம்மவே அவ்வளோ ரேட்டு இருக்குன்ட்டு. நீங்கள் போய் 6382 சிக்கன் போகடா. வாசனை மூக்கில் ஏறுது. சிக்கன் போகடா 100 ரூபாய்க்கு போகடாண்ணா. சரிங்க, அதாங்க சிக்கன் பக்கோடா வாங்கியாச்சு. வீட்டுக்கு விட வேண்டியதாங்க. டோட்டலையே நீங்கள் சொல்லிட்டேன்னா கிளம்பினே இருப்பாங்க. இன்றைக்கி வெறும் 4 ஆர்டரு தாங்க ஓட்டிக்கிறோம். இப்படி சொல்லிட்டா இப்படியே சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன்னா கேமரா வைத்து வச்சுருவேன், எந்த இதுவும் இருக்காது. அதுக்கடுத்தது நான் ஐடியில் பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா 748ங்க. வயிறு வேறு கலக்கிறா போலங்க. 748. அதுக்கடுத்தது 2 ஆர்டரு வந்து வேறு ஒருத்தவங்க ஐடியில் எடுத்ததுனால ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேங்க. அதில் ஒரு கணக்காக இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். இப்போல்ல கும்படி பூண்டியா 532. இந்த 532க்கு ப்ளஸ் 532க்கு ஒரு 200 தான். ஆனால் அது வந்து க்ளோஸ் பண்ணும்போது அமௌண்ட்டு வந்து இதுவாகிடுச்சுங்க. அதனால் 600 க்ளோஸ் ஆகிடுச்சு. 604 600 அப்படி சம்திங் 605 வச்சுங்களேன். பேலன்ஸு 200 தான் நான் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தேன். அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதில் 50 மைனஸ் ஆகிடுச்சு. 145 இந்த ஆர்டருக்கு. ப்ளஸ் இன்னொரு ஆர்டர் எடுத்துன்னு வந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஆர்டர் வந்து போர்ட்டல் போட்டு கொடுத்ததுனால ஒரு 100 மைனஸ் ஆகிருக்கும். இது வேறு 520 520ல் 104 மைனஸ். டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1841. இதில் மைனஸ் வந்து 220 பெட்ரோலு, ரேப்பிடோ கமிஷன். டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1621. வெயிட்டு தான் இன்றைக்கும் ஓட்டுந்து. இதில் வந்து எப்படியும் அந்த வண்டி ரிப்பேருக்கு வந்து ஒரு 100, பசங்களுக்கு ஒரு ஜூஸ் 50 ஆயிடுச்சா. அதெல்லாம் நம்ம கணக்கு எடுக்க மாட்டேன் எப்பயுமே. இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ இந்த சிக்கன் போகிற வாங்கிட்டு போகிறதுலாம் அதுவும் போயிடுச்சா, அவ்வளோதான். ஒரு இதுதான், வண்டி ரிப்பேர் ஆகாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அது என்ன பண்ணுறது, சூழ்நிலை அப்படி. திடீர்னுட்டு பரவாயில்ல பெருசாக வைக்கல, வெறும் ஒரு 100 வச்சுச்சு பாருங்க. அவர் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டேன்னு வச்சுங்க.
அவரோட இது ரிப்ளை பார்த்துட்டு என்னன்ட்டு நான் நாளைக்கு சொல்கிறேன். மற்றபடி எனக்கு புது அப்டேட் ஒன்று வந்துக்குது, ஓட்டர் ஆர்டரை ஸ்கிப் பண்ணுற மாரி. அது இப்போ தான் நான் ஒரு சாயந்தரமேட்டு தான் வந்துச்சு. அதனால் ஸ்கிப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இதுக்குமேட்டு. பார்ப்போம் அது எப்படி எப்படி பயன்படுதுன்ட்டு நாளைக்கு தெரிஞ்சிடும். ஆனால் புது ஆப்ஷன் எடுத்துன்னு வந்து பயனுள்ளது தான்.